ஒருவர் நினைக்கிறார் நடிகர் விஜய் அரசியலுக்கு பொருத்தமற்றவர். விஜயிடம் இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த அரசியல் சார்ந்து அவர் காட்டுற நல்ல விடயங்கள் அல்லது அவர் கடந்த காலங்களில் செய்த ஒருவர் ஒரு கூட்டத்துக்கு தாமதமாக வந்தால் அவர் பொறுப்பற்றவர் என்று சித்தரிக்கிறது. உண்மையிலே அவர் அந்த கூட்டத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு அதனால மூளை பகுப்பாய்வு செய்யாமல் உணர்ச்சி ரீதியாக உடனடியாகவே சில தற்குறி என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், என்னுடைய கட்சியில் நீ இருந்தால் நீ நல்லவன், நீ ஒரு திறமையானவன், நீ மூளைசாலி என்பதாக கருதப்படுவாய். ஆனால் நீ மற்றொரு கட்சிக்கு போனாய் என்றால் நீ தற்குறி என்று சொல்லப்படுவாய். அதாவது ஆசிரியர்கள் சொல்வது எப்பவும் சரியாக இருக்கும். ஆக்டர்ஸ், அதாவது நடிகர் நடிகைகள் என்பவர்கள் என்டர்டைனர்ஸ். ஒரு பொது வழியில் ஒரு நபரை தூற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், வீட்டில் இருக்கிற அந்த நபர்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்கவில்லை. ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய விடயம் அல்லது ஒரு சிறந்த சிந்தனையாளன் செய்யக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், இவர் நடிகர், அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். சினிமா வேறு, அரசியல் வேறு. இவர்கள் தற்குறிகள். என்னுடைய கணவர் எப்போவுமே என்ன கேர் பண்ணுறதில்லை, என்னுடைய மனைவி எப்போவுமே இப்படித்தான், இவன் ஒரு சோம்பேறி, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், இந்த பிள்ளை ஒருபோதும் தவறு செய்யாது. இப்படியான வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் சமூகத்திலேயும் சரி வீட்டிலேயும் சரி அடிக்கடி கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும். இது எல்லாமே ப்ரீ ஆக்கியூபைட் திங்கிங், அதாவது முன்கூட்டிய எண்ணங்கள். நாங்கள் ஒருவரை உண்மையாக பார்க்குறோமா அல்லது அவரை பற்றி எங்களுடைய மனதில் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பிம்பத்தை பார்க்குறோமா? ஒருவரை பற்றி எங்களுடைய மூளையின் பார்வை நடுநிலையானதா அல்லது பக்கச்சார்பானதா? ஒரே நபரை சிலர் நல்லவர்கள் என்று சொல்லுகினோம், சிலர் கெட்டவர்கள் என்று சொல்லுகினோம். ஏன் இந்த பயஸ், இந்த பக்கச்சார்பு ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? மனிதர்கள் ஏன் ஒருவரை முன்கூட்டியே தீர்மானிக்கிறார்கள்? ப்ரீ ஆக்கியூபைட் திங்கிங், முன்கூட்டிய எண்ணங்கள், இதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன? ஒரு உளவியல் ரீதியானதும் விஞ்ஞான ரீதியானதுமான பார்வை. ஒரு மனிதனை நாங்கள் பார்த்த உடனே அவர் எப்படி இருப்பார், எப்படி நடந்து கொள்வார், அவர் நல்லவரா கெட்டவரா என்பது பற்றிய ஒரு விடயத்தை எங்களுடைய மனதில் நாங்கள் தீர்மானித்து விடுவோம். இதுக்கு முதல் நாங்கள் அவரை ஆழமாக பார்த்தும் இருக்க மாட்டோம், பழகியும் இருக்க மாட்டோம், அல்லது மற்றவர்களோட பழகிறத கூட நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம். இருந்தாலும் இவர் இப்படித்தான் இருப்பார் என்பது போன்ற ஒரு எண்ணம் எங்களுடைய மனதில் வந்துவிடும். சில வேளை அதை ஒரு தீர்மானமாகவும் நாங்கள் எடுத்து விடுவோம். இந்த மனநிலையைத்தான் ப்ரீ ஆக்கியூபைட் திங்கிங், முன்கூட்டிய எண்ண ஆக்கிரமிப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். இது வெறும் சாதாரணமான விடயம் இல்லை, இது மூளையின் முழுமையான செயல்முறை. இதோடு சேர்ந்ததாக மனப்பக்கச்சார்பு, அதாவது கொக்னிட்டிவ் பயஸும் இதோடு சேர்ந்து கொள்ளுது. நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பவர்களா? ஒரு விடயத்துக்கு சிலாக்கள் அதிகமாக கோவப்படுவினோம், ஆனால் சிலரோ அந்த விடயத்தை பற்றி அமைதியாக ஆழமாக யோசிப்பினர். இதுக்கு என்ன காரணம்? நாங்கள் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, தீர்மானம் எடுக்கிறது, இது எல்லாத்திலும் எங்களோட மூளைன்ற 2 பகுதிகள் பங்கெடுக்கும். இந்த 2 பகுதிகளின் சமநிலையின் அடிப்படையில் தான் எங்களுடைய தீர்மானத்தின் வெளிப்பாடு அமையும். இந்த மூளைன்ற 2 பகுதியில் ஒன்றை நாங்கள் இமோஷனல் பிரெயின் என்று சொல்லுவோம். இது எங்களோட மூளைன்ற அமெக்டலா என்ற பகுதி இதில் அடங்கும். இது சிந்திக்காமல் ரியாக்ட் பண்ணுற மூளைன்ற ஒரு பகுதியாக இருக்கும். உணர்ச்சி, பயம், பாதுகாப்பு ஆகிய உணர்வுகள் இதனால் கையாளப்படும். இந்த பகுதி உணர்வு ரீதியாகவே உடனடியாக தீர்மானங்களை எடுத்துவிடும். தர்க்க ரீதியாகவோ பகுப்பாய்ந்தோ தீர்மானங்களை எடுக்காது. இதில் தீர்மானம் எடுக்கிறதுல பங்கெடுக்கிற மற்ற மூளையின் பகுதியை நாங்கள் திங்கிங் பிரெயின் என்று சொல்லுவோம். இது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூளை என்ற பகுதி. இது தர்க்க ரீதியாக பகுப்பாய்ந்து தான் தீர்மானங்களை எடுக்கும். இது செயற்படுறதுக்கு சிறிது நேரம் எடுக்கும். ஒருவர் சிறப்பாக தர்க்க ரீதியாக ஒரு விடயத்தை ஆராய்ந்து ஏற்கனவே இருக்கிற தகவல்களின் அடிப்படையிலும் பகுப்பாய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் என்றால் அவருக்கு இந்த திங்கிங் பிரெயின், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சிறப்பாக வேலை செய்யுது என்பதுதான் அர்த்தம். இதைத்தான் அறிவு முதிர்ச்சி என்று நாங்கள் சொல்கிறது. இதை இன்னும் சிறப்பாக விளங்கிக் கொள்றதுக்கு குழந்தைகளில் இந்த இமோஷனல் பிரெயின் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தி கொண்டு, அதனால தான் அவர்கள் எதற்கும் அழுறது, அடம் பிடிக்கிறது, ஆழ்ந்து யோசிக்கிற இல்லை மேலோட்டமாக எதையும் பார்த்து கொள்வது, இப்படியாக அவர்கள் இருப்பினோம். வயதாகி கொண்டு போய்க்க, முக்கியமாக 10வது வயதை கடந்து கொண்டு போய்க்குள்ளதான் திங்கிங் பிரெயின் என்று சொல்லப்படுகின்ற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அவர்கள் 20வது வயதை அடையும் பொழுது சிலருக்கு இதனுடைய வளர்ச்சி பூரணப்பட்டுவிடும். சிலருக்கு 25வது வயதை அடையும் பொழுதுதான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸினுடைய வளர்ச்சி பூரணப்படும். அதன் பின்பாகத்தான் இவர்கள் சிந்தித்து
தர்க்க ரீதியாக யோசித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும் சக்தியை முழுமையாக அடைவார்கள். இருந்த போதிலும் சிலருக்கு அந்த இமோஷனல் பிரெயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் தன்மை காணப்படும். அப்படியானவர்கள் உணர்ச்சி ரீதியாகவும் உடனடியாகவும் தீர்மானம் எடுப்பவர்களாக இருப்பார்களே ஒழிய தர்க்க ரீதியாக யோசித்து பகுப்பாய்ந்து தீர்மானம் எடுக்கும் சக்தி அவர்களில் குறைவாகத்தான் இருக்கும். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன ப்ரீ ஆக்கியபைட் திங்கிங், அதாவது முன்கூட்டிய எண்ண ஆக்கிரமிப்பு, இதில் இமோஷனல் பிரெயினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் மூளை பகுப்பாய்வு செய்யாமல் உணர்ச்சி ரீதியாக உடனடியாகவே சில விடயங்களை தீர்மானித்து விடும். அதோட இது காக்னிட்டிவ் பயஸ் என்று சொல்லப்படுகின்ற உணர்வு ரீதியான பக்கச்சார்புகளையும் உருவாக்கிவிடும். முக்கியமாக இதில் மூளை உண்மைகளை புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய மனப்பாங்கின் அடிப்படையில் தான் தீர்மானங்களை அணுகும். இந்த உணர்ச்சி ரீதியான பக்கச்சார்புகளில் என்ன விடயங்கள் அடங்கும் என்றதை நாங்கள் பார்ப்போம். இதில் முதலாவது கன்ஃபர்மேஷன் பயஸ், அதாவது உறுதி தேடும் பக்கச்சார்பு. இதில் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் நம்பிக்கொண்டிருப்போம். அந்த நம்பிக்கொண்டிருக்கிற விடயத்துக்கு பொருத்தமான அதை உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்களை மட்டும் நாங்கள் கவனத்தில் கொள்வோம் அல்லது எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் உண்மையான விடயங்களையோ அல்லது அது சார்ந்த ஆதாரங்களையோ நாங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டோம். ஒரு புதிய தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கக்குள்ள நாங்கள் அதில் எங்களுடைய அந்த பழைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களை மட்டும் எடுத்துக்கொள்வோமே ஒழிய அது ஒருவேளை உண்மையான விடயங்களாக இருந்த விடயங்களை கூட நாங்கள் தவிர்த்து விடுவோம், கவனத்தில் கொள்ள மாட்டோம். இதுக்கு உதாரணமாக பார்த்தால் ஒருவர் நினைக்கிறார் நடிகர் விஜய் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்று. அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அதாவது நடிகர் விஜய் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்பதற்கான காரணங்களைத்தான் அவர் தேடிக்கொண்டிருப்பார். அதே நேரம் விஜயிடம் இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த அரசியல் சார்ந்து அவர் காட்டுற நல்ல விடயங்கள் அல்லது அவர் கடந்த காலங்களில் செய்த மக்கள் நல திட்டங்கள், எந்த விடயத்தையும் அவர் கவனத்தில் கொள்ள மாட்டார். இதே போல் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு உதாரணத்தை பார்த்தால் ஒரு தந்தை எப்போதும் தன்னுடைய மகனை இவன் ஒரு சோம்பேறி, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் மகனோ தான் மாற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய மாற்றத்தை காட்டுகிறார். ஒன்று சிறப்பாக செயற்படுகிறார் அல்லது கல்வியில் ஆர்வம் செலுத்துகிறார். ஆனால் தந்தையோ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்று பார்ப்போம் என்று சொல்லி அதாவது அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவர் இருக்க மாட்டார். அதேவேளை அந்த மகன் ஓரிரு தவறுகள் செய்தால் நான் சொன்னேன் தானே அப்பவே என்று சொல்லி அதை சுட்டி காட்டுவதாகவும் தான் ஏற்கனவே கருது நிலையில் வச்சிருக்கிறார், தான் ஏற்கனவே மனதில் வைத்திருக்கிற அந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதாக அல்ல கன்ஃபார்ம் பண்ணுவதாகத்தான் அவருடைய செயற்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கும். இப்படியான தன்மையை கன்ஃபர்மேஷன் பயஸ், உறுதி தேடும் பக்கச்சார்புன்னு சொல்கிறது. இதில் ரெண்டாவது ஃபண்டமெண்டல் அட்ரிபியூஷன் எரர் என்று சொல்கிறது. அதாவது ஒருவர் மீது பழி சுமத்துதல். ஒருவர் செய்த செயலை அல்லது ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததை அந்த சூழ்நிலையின் காரணமாக அது ஏற்பட்டதாக எடுத்துக்கொள்ளாமல் அது அந்த நபருடைய குணவியல்பு சார்ந்ததாக அதை சித்தரிக்கிறது. உதாரணமாக ஒருவர் ஒரு கூட்டத்துக்கு தாமதமாக வந்தால் அவர் பொறுப்பற்றவர் என்று சித்தரிக்கிறது. உண்மையிலே அவர் அந்த கூட்டத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு போக்குவரத்து காரணமாக இருக்கலாம் அல்லது மிகவும் தவிர்க்க முடியாத ஏதோ காரணங்கள் இருந்திருக்கலாம். அப்படியாக அதை பார்க்காமல் அந்த சூழ்நிலையின் காரணமாகவும் இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம் என்கிற கோணத்தில் அதை பார்க்காமல் அது அவருடைய குணவியல்பால் ஏற்பட்ட தன்மை, அவர் அதை வேண்டுமென்று செய்ததாகத்தான் அவர்கள் கருதி கொள்வார். அதே போல ஒருவர் கோபப்பட்டால் அவர் மோசமானவர் என்று தீர்மானித்து விடுகின்ற தன்மை. அவர் கோபப்படுவதற்கு காரணம் என்ன, அவருக்கு மன அழுத்தம் இருந்ததா, அவருக்கு வலி இருந்ததா என்பதை பற்றியெல்லாம் அந்த சூழலை பற்றி சிந்திக்காத தன்மை. இதற்கு மற்றொரு உதாரணமாக சொல்லக்கூடியது, அவர் நடிகர், அவர் அரசியலை அறிய மாட்டார் அல்ல அரசியல் அவருக்கு தெரியாமல் இருக்கு என்றது. ஒருவர் ஒரு விடயத்தை புதிதாக கற்றுக்கொள்ள மாட்டாரா அல்லது ஒரு புதிய சூழலில் அவர் சிறப்பாக செயற்பட மாட்டாரா? இதற்கு முன்பாக பல நடிகர்கள் அரசியலில் சிறப்பாக செயற்படவில்லையா? இப்படியான கேள்விகளை அவர்கள் எழுப்பிக் கொள்ள மாட்டார்கள். இது ஒருவர் பற்றி ஒரு கடுமையான தன்மை, கடும்போக்கை சித்தரிப்பதற்காகத்தான் ஃபண்டமெண்டல் அட்ரிபியூஷன் எரர் என்கிற விடயம், அதாவது பழி சுமத்தல் பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ப்ரீ ஆக்கியூபைட் திங்கிங், முன்னெண்ண ஆக்கிரமிப்பு என்றது கீழே வரக்கூடிய விடயங்கள். இதில் அடுத்த ஒரு விடயம்தான் ஹெயூரிஸ்டிக் திங்கிங், மனச்சுருக்க வழிமுறை. இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் மூளை மிகச் சுருக்கமாக சில விடயங்களை விளங்கிக் கொள்ளும். இது ஏற்கனவே சொன்னது போல் அந்த திங்கிங் பிரெயின் என்று சொல்லப்படுகிற செரிப்ரல் கார்டெக்ஸின் பங்களிப்பு இதில் இருக்காது. முக்கியமாக இமோஷனல் பிரெயினே இந்த தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளும். இதற்கு நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் டாக்டர்ஸ் என்றால் அவர்கள் நம்ப தகுந்தவர்கள், ஆசிரியர்கள் சொல்வது எப்பவும் சரியாக இருக்கும். ஆக்டர்ஸ் அதாவது நடிகர் நடிகைகள் என்பவர்கள் என்டர்டைனர்ஸ். அதே போல பணக்காரன் என்றவன்
ஒரு இன்டெலிஜென்டான ஆள், அதாவது ஒரு மூளைசாலி என்பது போன்ற சில சுருக்கங்களை மூளை வச்சுக்கொள்கிற தன்மை. இது மூளையின் வேகமான ஒரு தீர்மானம். ஆனால் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகம். இதில் அடுத்தது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், அதாவது மன உள் முரண்பாடு. இதில் மூளை சில விஷயங்களை நம்பிக்கொண்டிருக்கும். இந்த நம்பகத்தன்மையை சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய, அதாவது சேலஞ்ச் பண்ணக்கூடிய மேலதிக தகவல்கள் கிடைச்சால் அது மூளை ஏற்றுக்கொள்ளாது, அதை புறந்தள்ளிவிடும். அதை ஒரு மூளைக்குரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தான், ஒரு அசௌகரிய நிலையாக தான் அந்த மூளை பார்க்கும். இதுக்கு உதாரணமாக பார்த்தால், ஒருவர் நல்லவர் இல்லை என்று சொல்லி இன்னொருவர் நினைச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோ பல நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இவருடைய மூளை அவரை நல்லவர் என்று ஏற்க தயக்கம் காட்டும், ஏற்றுக்கொள்ளாது. இதனால் என்ன செய்யும்? அதற்கு வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்கும். எப்படி? அவர் அந்த செய்வதை எல்லாமே பப்ளிசிட்டிக்காக செய்கிறார் அல்லது மற்றவர்களை கவர்வதற்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மூளை தன்னுடைய அந்த பழைய நம்பிக்கையிலே பாதுகாத்து வைத்துக்கொள்ளும். அதாவது அவர் கெட்டவர் என்கிற தன்னுடைய பழைய நம்பிக்கையை பாதுகாத்து வைத்துக்கொள்ளும். இதுக்கு மற்றும் ஒரு உதாரணத்தை பார்த்தால், ஒரு நோயாளி ஒருவர் புகைத்தல் பாதுகாப்பானது என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் வைத்தியர் சொல்கிறார், உங்களுக்கு புகைத்தல் ஆபத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாம், நீங்கள் எளியாக இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதால் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவரோ ஏற்கனவே ஒரு நம்பிக்கை ஒன்றோடு இருக்கிறார். அதனால் அவர் சொல்லுவார், என்னுடைய தாத்தா 90 வயது மட்டும் இருந்தவர், புகைச்சு கொண்டு தான் இருந்தவர் என்று சொல்லி அங்கே அந்த உண்மையை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார்? தனக்கு கம்ஃபர்ட்டான, தனக்கு சௌகரியமான விதத்தில் அதை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அந்த மூளை ஏற்றுக்கொண்டதை இன்னும் அவர் பாதுகாத்து கொள்கிறார். இதுக்கு மற்றும் ஒரு உதாரணத்தை பார்த்தால், நடிகர் விஜய் ஒரு கெட்டவர் அல்லது அவர் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்று ஒருவர் நினைத்து கொண்டிருந்தால், அவருடைய மூளையில் அது பதிவாகியிருந்தால், நடிகர் விஜய் அரசியல் சார்ந்து நல்ல விடயங்களை செய்தாலும் அல்லது அவர் ஒரு நல்ல அரசியல்வாதிக்குரிய குணவியல்புகளை காட்டிக்கொண்டாலும் அல்லது அவர் கடந்த காலத்தில் அரசியல் சார்ந்த பல நல்ல விடயங்களை செய்திருந்தாலும் இவருடைய மூளை அதை ஏற்க மறக்கும். அதே நேரம் அவருடைய இந்த அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை ஒரு வித்தியாசமான கோணத்திலும் ஒரு மக்கள் நன்மை இல்லாதவரான ஒரு கோணத்திலையும் காட்டுவதற்குத்தான் அது முயற்சி செய்யும். இதில் அடுத்தது சோஷியல் ஐடென்டிட்டி பயஸ், அதாவது குழு அடையாள பாகுபாடு. இதில் என்ன மாதிரி என்றால், இது குழுக்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது என்னுடைய குழுவில் நீ இருந்தாய் என்றால் நீ நல்லவன், நீ குழு மாறி போனாய் என்று சொன்னால் நீ விமர்சிக்கப்படுவாய். என்னுடைய கட்சியில் நீ இருந்தால் நீ நல்லவன், நீ ஒரு திறமையானவன், நீ மூளைசாலி என்பதாக கருதப்படுவாய். ஆனால் நீ மற்றொரு கட்சிக்கு போனாய் என்றால் நீ தற்குறி என்று சொல்லப்படுவாய். அதாவது உனக்கு எந்த ஒரு விடயங்களும் தெரியாது, எந்த ஒரு தீர்மானங்களும் எடுக்க முடியாதவன் என்ற மாதிரியாக நீ சொல்லப்படுவாய். இது இந்த கேட்டகரிகள். இதில் தான் என்னுடைய கட்சி, உன்னுடைய கட்சி, என்னுடைய மதம், உன்னுடைய மதம், இங்கே வர்ற விடயங்கள் எல்லாமே உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தப்படுறதாக இருக்குமே ஒழிய இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். நாங்கள் இதுவரையும் பார்த்தது காக்னிட்டிவ் பயஸ் என்று சொல்லப்படுகின்ற மனப்பக்கச்சார்பு, அதன் அடங்கக்கூடிய விடயங்கள் என்னென்னு பார்த்துருக்கிறோம். இப்படியான இந்த மனப்பக்கச்சார்பு ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதை பார்ப்போம். இதனால் அடிப்படையான உண்மையை பார்க்க முடியாது, ஆதாரம் இல்லாமல் எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு தன்மை, அதாவது உணர்வு ரீதியாக எந்தவித ஆழமான சிந்தனைகள், டீப் திங்கிங் இல்லாமல் உணர்வு ரீதியாகவே அவரவர் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிற ஒரு தன்மை உருவாகும். இது சமூக ரீதியாக கன்ஃப்ளிக்ட் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது மட்டுமல்ல, குடும்பங்களையும் இது பாதிப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில பிரச்சனை, நம்பகத்தன்மை இல்லாத பொறுத்தன்மை. பொதுவாக கணவன் மனைவி மீது ப்ரீ ஆக்கியபைட் திங்கிங் வச்சுக்கிறது. அதாவது மனைவி இப்படித்தான், மனைவி இதை செய்ய மாட்டார், அல்லது ஒரு விடயத்தில் தவறு செய்திருந்தால் இனி அவர் திருந்த மாட்டார் என்று வைத்துக்கொள்வது. குழந்தைகள் சோம்பறிகள் என்று வச்சுக்கொள்வது, அல்லது மற்ற வீட்டு பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு அவர்களை முட்டாள்களாக சித்தரிப்பது. இப்படியான விடயங்கள் எல்லாம் இது நடந்து கொண்டிருக்குது. இது என்ன செய்யும் என்று சொன்னால், அவர்களுக்கு இடையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கும், அவர்களுக்கு இடையிலான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். முக்கியமாக குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுடைய தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சு போறதுக்கு இது வழிவகுக்கும். அதே போல ஒருவர் தவறு செய்திருந்தால் அவரை தவறு செய்தவராக முத்திரை கொட்டுவது, லேபல் செய்வது, இது அவரை
திருந்துவதிலிருந்து தடுப்பதற்கான ஒரு வழியாக கூட அமையும். அதாவது அவர் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காதில்லை. ஒருவேளை அவர் திருந்தினால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணாத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையும் இந்த முன்னெண்ண ஆக்கிரமிப்புகளால் வரக்கூடிய விடயம், அதாவது ப்ரீ ஆக்கியுபைட் திங்கிங். அதே நேரம் இது சமூகம் சார்ந்தும் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்றது நாங்கள் இப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக இந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவிப்பவர்களோ அல்ல அரசியல் கணிப்புகளை வெளியிடுபவர்களோ அவர்கள் உண்மையில் இந்த ப்ரீ ஆக்கியுபைட் திங்கிங் இதுதான் அங்கே கூடுதலாக இருக்குது. தர்க்க ரீதியாக ஆராய்ந்து ஏற்கனவே உள்ள தரவுகளின் அடிப்படையில் அனுமானித்து ஏற்கனவே நடைபெற்ற விடயங்களின் அடிப்படையில் அதை கருத்தூன்றி இங்கு கருத்துக்கள் வெளிப்படுத்துபவர்களோ மிக குறைவாக இருக்கிறது. அதே நேரம் இப்போ நாங்கள் பார்த்தா இந்த தற்குறி என்ற சொல் பெரும்பாலும் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் தெரியாமலேயே பல பேர் இந்த ரிஃப்ளெக்ஸாக, நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம் இமோஷனல் பிரெயின் என்ன செய்யும், ரிஃப்ளெக்டாக தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்படியாக அவர்கள் அதை சொல்லிக்கொண்டு போகிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. உண்மையில் அதை என்னன்றதையும் நாங்கள் இதில் சும்மா ஷார்ட்டாக பார்த்துவிடும். தற்குறி என்றது முன்னைய காலங்களில் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாதவர்கள், அதாவது கையெழுத்திட முடியாதவர்கள் அந்த ஓலைகளில் ஒரு குறியீட்டை மட்டும் வைப்பார்கள். அந்த குறியீட்டைத்தான் தற்குறி என்று சொன்னார்கள். அந்த குறியீட்டை வைப்பவரையும் தற்குறி என்று சொன்னார்கள். அப்போ அந்த தற்குறி என்றது உண்மையில் அவர்கள் கையெழுத்து உரிய முறையில் போட முடியாமல் ஒரு அடையாளத்தை வைப்பவர்களைத்தான் குறிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த தற்குறி என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். இந்த தற்குறி என்றவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளிகளாக இருக்கலாம். ஒருவர் தன்னை ஒரு சிறந்த படைப்பாளியாக தற்குறிப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஒருவர் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாக அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு நம்பிக்கைக்குரியவனாக தற்குறிப்படுத்தி கொள்ளலாம் என்பதும் இந்த தற்குறி என்பதன் ஒரு அர்த்தம். உண்மையில் இது ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளப்பட வேண்டிய விடயம் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி இந்த பகுதியில் இருந்தால் அவர் தற்குறி, அந்த பகுதியில் இருந்தால் நல்லவர், இந்த பகுதியில் இருந்தால் ஒருவர் முட்டாள், அந்த பகுதியில் இருந்தால் ஒருவர் மூளைசாலி புத்திசாலி என்பதெல்லாம் நாங்கள் இந்த இமோஷனல் பிரெயினால் நாங்கள் ஈர்க்கப்பட்டு செய்யப்படுற விடயமே ஒழிய உண்மையில் நாங்கள் இந்த திங்கிங் பிரெயினை பாவித்து வடிவாக அனலைஸ் பண்ணி சில விடயங்களை செய்வதாக இருந்தால் நாங்கள் கவனத்தில் கொள்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்குது. இப்படியான சின்ன சின்ன கன்ஃப்ளிக்ட்டுகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் ஒரு மனிதனை, ஒரு தனி நபரை நாங்கள் எவ்வளவுத்துக்கு தூற்றுகிறோம் என்பது எங்களுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கின்ற விடயம். ஒரு பொது வழியில் ஒரு நபரை தூற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற அந்த நபர்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்கவில்லை. அங்கும் அந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்குது என்பதுதான் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். ஆகவே மனிதர்கள் திருந்திக் கொள்ளக்கூடியவர்கள். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ளலாம். இதுதான் அதில் உள்ள நல்ல விடயம். உண்மையில் மனிதர்கள் உண்மையை பாதுகாக்கவில்லை, உண்மையை ஆராயவில்லை, ஆதாரங்களை ஆராயவில்லை. தங்களுடைய மனதில் இருக்கிற பிம்பங்களை வேலிடேட் பண்ணிக்கொள்வதற்கு, அதை இன்னும் காத்திரமாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது. ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய விடயம் அல்லது ஒரு சிறந்த சிந்தனையாளன் செய்யக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் மற்றவர்களை நோக்கி கருத்துக்களை வீசாமல் மற்றவர்களின் மீதான எங்களுடைய பார்வை சரியாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு டீப் திங்கிங், அதாவது திங்கிங் பிரெயின் ஊடாக சென்று நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. மீண்டும் மற்றும் ஒரு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.